இது வந்து நம்ம வீடியோ பார்த்த ஒருத்தர் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இந்த விஷயத்த பத்தியும் பேசுங்க அப்படின்னு. ஸோ அவருக்காக தான் இத பத்தி பேச போறோம். அண்ட் அவருக்காக பேசுறது நிறைய பேருக்கு போய் சேரும். கேளுங்க. ஆமா. என்ன விஷயம்னா, ஸ்ரீலங்கால நான் பைலட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் என்ன பண்ணணும்? என்னென்ன செய்யணும்? இது ஒரு சிம்பிள் கொஸ்டின். நான் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன் சொல்றதுக்கு. 2 விஷயம் இருக்கு. ஃப்ளை பண்றதுக்கு, ஒரு பைலட் ஆகிறதுக்கு இதுதான் குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஆனால் ஒரு ஏர்லைன் ஜாயின் பண்ணுறதுக்கு அதுக்கு வேறு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்து பார்ப்போம். இப்போ ஒரு இனிஷியலி ஃப்ளைங் துவங்கும் போது நாங்கள் கிரவுண்ட் முதலாவது மெடிக்கல் டெஸ்ட் செய்யும். சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டியால் மெடிக்கல் செக், அதாவது வேறு கண் ஓகேயா, காது ஓகேயா, எல்லாம் ஓகேயான்னு அதை பாஸ் பண்ணுவோம். அது முதலாவது. அதுக்கு பிறகு நாங்கள் எங்களோட கிரவுண்ட் ஸ்கூல்னு சொல்லுவோம். அதாவது வகுப்பில் போய் நீங்கள் சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும். தின சப்ஜெக்ட் மீட்டராலஜி, அதாவது வளிமண்டலத்தை பற்றிய படிப்பு, அப்புறம் அந்த ஏர்க்ராஃப்ட் ரூல்ஸ் இருக்குது, ஏர்க்ராஃப்டை பற்றி இருக்குது, அப்படி நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. முதலாவது ஸ்டூடெண்ட் பைலட் SPL ஸ்டூடெண்ட் பைலட் லைசன்ஸை எடுக்கிறது. அதுக்கு பிறகு ப்ரைவேட் பைலட் லைசன்ஸ், தனியார், அதாவது ப்ரைவேட் பைலட் லைசன்ஸ் எடுத்தால் உங்களோட பிளேனாக இருந்து இப்போ வெளிநாட்டில் அமெரிக்காவிலாம் நிறைய பேர் வச்சுருக்கிறாங்க பிளேன், தன் சொந்த கார் வைக்கிற மாதிரி வச்சுருக்கிறாங்க. சொன்ன மாதிரி பிளேன், அதுக்கு ப்ரைவேட் பைலட் லைசன்ஸ். அதுக்கு அடுத்தபடியாக வருது கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ். அதாவது நீங்கள் கமர்ஷியல், அதாவது நீங்கள் பிரயாணிகளை கொண்டு போகிறதுக்குண்டா, அது சின்ன பிளேனாகவும் இருக்கலாம், 2 சீட் பிளேனாக இருக்கலாம், 350-400 பிளேன் பேசஞ்சர்ஸ் கொண்டு போகிற பிளேனாகவும் இருக்கலாம். அதுக்கு கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் எடுக்கணும். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் மிக முக்கியம். இப்போ உங்களுக்கு சும்மா ஃப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு காசு இருக்குது, நான் ஃப்ளை பண்ண போகிறேன், சும்மா எனக்கு விருப்பத்துக்கு ஃப்ளை பண்ண போகிறேன்னா அங்கே O-level மட்டும்தான் தேவைப்படுது. அதுக்கு பிறகு எக்ஸாம் பாஸ் பண்ண சயின்ஸ், மேத்ஸ், இங்கிலீஷ் எல்லாம் தேவைப்படுது. அந்த ரிக்குவயர்மெண்ட் சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டியிலே அந்த வெப்சைட்டில் போனால் உங்களுக்கு தெரியும் என்னென்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்கும் எக்ஸாம் பாஸ் பண்ணுறது. அது வந்து ப்ரைவேட் பைலட் லைசன்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் இலங்கையை பொறுத்தவரையில் நீங்கள் ஒரு கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் எடுத்து ஃப்ளை பண்ண வேணும்னா நீங்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு தான் போக வேணும். அதுக்கு நுழைகிறதுக்கு இப்போ அடுத்த வருஷத்துலேருந்து கேட்குறாங்க BSc என்று, அதாவது டிகிரி, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனால் அப்ரூவ் பண்ண ஒரு டிகிரி வேணும். ஆனால் அதை விட O-level மேத்ஸும் இங்கிலீஷும் சயின்ஸும் கிரெடிட் கேட்குறாங்க. அது ரிக்குவயர்மெண்ட் அதில் இருக்குது. அந்த CPL முடித்து கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் முடித்த பிறகு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு நுழைகிறேன்டா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். போன முறை 140 பேர் அப்ளை பண்ணிக்கிறாங்க. அதாவது CPL லைசன்ஸ் இருக்கிற ஆட்கள் 140 பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. எத்தனை வேக்கன்சிஸ்ன்னா 14 வேக்கன்சி. ஸோ நீங்கள் ப்ரைவேட் பைலட் லைசன்ஸ் சும்மா ஃப்ளை பண்ணுறதுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் யாரும் ஃப்ளை பண்ணலாம் காசு இருந்தால். இப்போ எங்களுக்கு முடியுது ஃப்ளைங் ஸ்கூல், இப்போ இதை மாதிரி ஃப்ளைங் ஸ்கூல் ஓப்பன் ஸ்கைஸில் நீங்கள் போய் ஃப்ளை பண்ணி பணம் கொடுத்தா அவங்க உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க, எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க, எப்படி ஃப்ளை பண்ணுறது, என்ன அந்த தியரியெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு PPL முடித்து CPL முடித்து அது பிறகு டபுள்ஸ் ட்வின் என்ஜின் 2 மல்டி என்ஜின் அந்த ரேட்டிங்கும், அதாவது அதுவும் ஃப்ளை பண்ணணும். அதுக்கு பிறகு அடுத்த லெவல் CPLக்கு பிறகு ATPL ஏர்லைன் டிரான்ஸ்போர்ட் பைலட் லைசன்ஸ். இப்போ CPL லைசன்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 hours தேவைப்படும் செய்கிறதுக்கு. எல்லாத்துக்கும் வேலை மிக முக்கியம் பணம். உங்களுக்கு CPL முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அன்னளவாக 8 மில்லியன் கிட்ட முடியும், 80 லட்சம். அதில் என்ன பிரச்சனைண்டா, நீங்கள் அவ்வளோ காசு கொடுத்து நீங்கள் படித்து உங்களுக்கு கேரண்டி, ஜாப் கேரண்டி சொல்லிடலாது. ஏன்னா அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் தான் நீங்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு நுழையலாம். அல்லது ஃபிட்ஸ் ஆண்டுச்சின்னு ஒரு கம்பெனி, அதுவும் இப்போ அவங்க எடுக்கிறாங்க இல்லை, ஆனால் கமர்ஷியல் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் எடுக்கிறாங்க. ஸோ அவ்வளோ காசு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்தால் நல்லது. முதல் தரம் ஈடுபட்டாக்களும் இருக்கிறாங்க, இப்போ 4-5 தரம் ட்ரை பண்ணி ஈடுபட்டாக்களும் இருக்கிறாங்க. ஸோ
அஹ், இதுக்கு மேலே வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்ட இன்ஃபர்மேஷன் நீங்கள் எப்பயும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். இந்த ஓப்பன் ஸ்கைஸ் இது நிறைய கம்பெனிஸ் இருக்குது, ஃப்ளைங் ஸ்கூல் அவங்களும் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணால் நான் உங்களுக்கு வேண்டிய வசதிகளை கான்டாக்டை நான் எடுத்து கொடுக்கலாம். கேப்டன், இப்போ இன்னொரு கொஸ்டின் என்ன, இப்போ நீங்கள் கேட்டகரி ஆஃப் லைசன்ஸ் சொன்னீங்க. ஸோ இதில் எது எடுத்தால் நம்ம வந்து ஒரு ஹெலிகாப்டர் ஆப்ரேட் பண்ணலாம், இல்லைன்னா அதுக்கு தனியாக நாங்கள் ட்ரெயின் ஆகணுமா? முதலாவது எங்கள் தியரி இருக்குது, பாஸ் பண்ணணும். அது முடிச்ச பிறகு இப்போ நாங்கள் இந்த ஏர்க்ராஃப்ட் இந்த நார்மல் பேசிக் ஏர்க்ராஃப்ட் ஃப்ளை பண்ண பிறகு ஹெலிகாப்டர் ட்ரெயின் பண்ணுற ஒரு கம்பெனியை ஜாயின் பண்ணி ஃப்ளைங் ஸ்கூலை ஜாயின் பண்ணி நாங்கள் ஹெலிகாப்டர் ஃப்ளை பண்ணலாம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இலங்கையில் அந்த இது இல்லை. அப்படி ஒரு கம்பெனி இருக்குது. ஹெலிகாப்டர் ஃப்ளை பண்ணது ப்ரைவேட் ஃப்ளைங் தான் செய்கிறாங்க, கமர்ஷியல் ஃப்ளைட்டும் செய்கிறாங்க. ஆனால் படிப்பிக்கிறதுக்கு அங்கே ஒரு ஸ்கூலும் இல்லை. சரியான விலை, அதாவது ஒரு அவருக்கும் இதுவும் பெரிய அமௌண்ட்டாக காசு போகுது ஹெலிகாப்டர் செய்கிறது. ஆனால் செய்யலாம். இப்போ அமெரிக்கா போனால் எல்லாம் டக்குன்னு எல்லாத்தையும் முடிக்கலாம், எல்லாம் அங்கேயே இருக்குது. இத்தனையோ ஹெலிகாப்டர் படிப்பிக்கிற. ஆனால் இங்கே வந்து என்ன செய்ய போகிறீங்க, நீங்கள் உங்களுக்கு ஒரு ஹெலிகாப்டர் லைசன்ஸ் இருந்தால் நீங்களே உங்களோட ஓன் ஹெலிகாப்டர் ஃப்ளை பண்ணலாம். ஸோ இன்னொரு கடைசி கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்போ ஒருத்தர் பைலட் ஆகணும்னா ஸ்ரீலங்காவில் பண்ணுறது அவருக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக, இல்லாட்டி ஏதாவது ஃபாரின் கண்ட்ரியில் போய் பண்ணுறது நல்லாயிருக்கும்? ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இங்கே ஸ்ரீலங்காலையும் செய்யலாம், அமெரிக்காலையும் செய்யலாம். ஆனால் நீங்கள் பார்க்கணும் எந்தெந்த ஸ்கூலில் என்னென்ன ப்ரைஸை பார்த்து தான் செய்யணும். இப்போ இலங்கை வெளியில் போய் செய்யலாட்டி இங்கே இலங்கையிலே செய்யலாம். ஆனால் நிச்சயமாக அந்த விலையில் ப்ரைஸில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஃபிலிப்பீன்ஸ்லேயும் செய்கிறாங்க, கொஞ்சம் மலிவாக இருக்குது. யூஎஸ்ஏ ஒரு விஷயம் என்னென்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். நீங்கள் எந்த எந்த நாட்டில் எங்கே எவ்வளவு சீப்பாக இருக்குன்னு நீங்கள் பார்த்து வெப்சைட்டில் போனால், ஸ்கூலில் போனால் எல்லாம் தெரியும். டிகிரிஸுக்கு வந்து இந்த கிராண்ட் கமிஷன்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபாரினில் ஒரு டிகிரி பாயிண்ட் வந்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ஸ்டாண்டர்டுக்கு அது ஓகே ஆகுமா, அந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி இப்போ இந்த பைலட்ஸ் லைசன்ஸுக்கும் இருக்கா, இல்லைனா அது வந்து இன்டர்நேஷனலி ஸ்டாண்டர்டான ஒரு விஷயமா? நீங்கள் அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்கன் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸை நீங்கள் முடிக்கிறீங்க. இங்கே வந்து லோக்கலியாக எக்ஸாம் செய்ய வேணும். தியரி பேப்பர் செய்து செக் ரைட், அதாவது நீங்கள் ஃப்ளை பண்ணி பாஸ் பண்ணணும். அதாவது 1 hour 2 hours ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஃப்ளை பண்ணணும். ஆனால் அந்த நாங்கள் அமெரிக்காவில் செய்த ஃப்ளைங் ரெகக்னைஸ்ட், அது அந்த லாக் புக்குன்னு சொல்லுவோம். நாங்கள் ஃப்ளை பண்ணி அவ்வளோ எழுதுவோம். மற்ற ஃப்ளைங் ஹவர்ஸ் வந்து ரெகக்னைஸ் சிவிலேஷன் அப்ரூவ் பண்ணி தருவாங்க. இங்கே வந்தோடனே லோக்கல் எக்ஸாம் செய்யணும். அது முடிச்சுட்டு எங்களோட ஸ்ரீலங்கன் இன்ஸ்ட்ரக்டரோட ஃப்ளை பண்ணி பாஸ் பண்ணோம். ஓகே, ஸோ அதான் ப்ரொசீஜர். ஓகே கேப்டன், ஸோ இப்போது ஃபைனல் கொஸ்டின் என்ன, நான் பைலட்டாக போகிறேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளுக்கு நீங்கள் கொடுக்குற மெயின் அட்வைஸ் என்ன? ஆக வேணாம், ஏதாவது நீங்கள் உங்களோட ஸ்டைலில். பணம் இருந்தால் உங்களுக்கு நீங்கள் ப்ளஷருக்கு ஃப்ளை பண்ண போகிறீங்கன்னா, எஸ், கிட்டடியிலேயும் ஒரு மெட்டிக்குலர்லேருந்து ஒரு ஹார்ட்வேர் கம்பெனி இருக்கிற ஒரு பாய், அது பெரிய பைத்தியம் ஃப்ளை பண்ண போகிறார். ஆனால் அவருக்கு பிஸ்னஸ் இருக்குது. அவர் ஃப்ளை பண்ண போனால் நான் உடனே அவர் கண்டாக்டை கொடுத்து இங்கே வந்து அவர் வந்து இப்போ ஃப்ளை பண்ணுறாரு. காசை கொடுத்து ஃப்ளை பண்ண அவர் சந்தோஷத்துக்கு ஃப்ளை பண்ணுறாரு. நீங்கள் ஒரு ஜப்பாக செய்கிறதுக்கு ஃப்ளை பண்ணுறதுண்டா இதுதான் உங்களுக்கு இவ்வளோ காசு கொடுத்து. ஆனால் உங்களோட நம்பிக்கை இருந்ததுன்னா முதல் தரமே விடுபட 7 மண்டு நம்பிங்கன்னா ஓகே போகலாம். ஆனால் இவ்வளவு காசு நீங்கள் நிச்சயமாக செலவு பண்ணணும் இந்த லைசன்ஸ் எடுக்கிறது. நிறைய ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கேள்வி கேட்டவருக்கும் இந்த கேள்வி மனசில் உள்ளவங்களுக்கும் நிறைய கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். தேங்க்யூ ஸோ மச் கேப்டன். ஆனால் அவருக்கு இதுக்கு மேலே அவருக்கு வேறு விஷயம்னா நீங்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணலாம், நம்பரை நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கு வேணுமான அட்வைஸ் நான் தயாராக இருக்கிறேன். ரைட், தேங்க்யூ ஸோ மச் கேப்டன். நான் இன்னொரு விஷயத்தோட இன்னொரு எபிசோடில் நான் சரி, நன்றி.